தெபோராளை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ண போகிறேன். இஸ்ரவேல் தேசத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு பெண் நியாயம் விசாரித்தாள். அவள்தான் தெபோராள். அவள் புத்திசாலியும் பலசாலியும் குணசாலியுமாய் இருந்தாள். அவள் எபிராயிம் மலையில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் பேச்சமரத்தின் கீழ் குடியிருந்தாள். அவள் இருந்த பேச்சமரத்தை தெபோராள் பேச்சமரம் என்று கூறுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் அனைவருக்கும் பட்சபாஷம் இல்லாமல் நியாயம் விசாரித்தாள். அது மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தும் தேவனுக்கு ஊழியம் செய்தாள். இஸ்ரவேல் தேசத்துக்கு அனைவருக்கும் ஜெயத்தை பெற்று கொடுத்தாள். சத்துருக்களை எதிர்த்து போராடி இஸ்ரவேல் தேசத்தை காத்தாள். சகரியா 4:6 சொல்லியபடி தேவனையே சார்ந்து வாழ்ந்து தேவனுக்கே ஊழியம் செய்தாள். குடும்பத்திற்கு நல் முன்மாதிரியான பெண்ணாக இருந்தாள். நாமும் தெபோராளை போல இருப்போம். தெபோராள் என்றால் தேனி என்று பொருள். தேனி எப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறதோ அதே போல தெபோராளும் சுறுசுறுப்பாக இருந்தாள். ஆமீன்.